ஒவ்வொருத்தருங்க இப்போ விடுவோம் நீ குட்டி அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் முதலாம் பாலை விட்டு இன்னும் கொஞ்சம் சுட்டுட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்தி. நீங்கள் நேயாக்குட்டி என்ன நேயாக்குட்டி இன்றைக்கு என்ன எங்களோட காணொலியில் பதிவாக மாட்டேன். இன்றைக்கு ஒரு உணவு தான், அதாவது ராசவள்ளிக்கிழங்குல களி செய்ய போகிறோம். நேயாக்குட்டிக்கு ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. அவள் செய்கிறதுக்கு முன்னே தாத்தா அண்ணி நிற்கிறா, செய்த பிறகு கொடுப்போம். பிள்ளை எப்படி குடிக்கன்னு பார்ப்போம். என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராசவள்ளிக்கிழங்கு களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இது முதலாம் பால், இது 2ஆம் பால். இது ராசவள்ளிக்கிழங்கு வெட்டி எல்லாம் தோல் சீவி கழுவி வச்சுருக்கிறோம். தேவையான அளவு சீனி. இது ரவை என்ற சவ்வரிசி போட்டு தான் செய்ய போகிறோம். அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அம்மா உளுத்தம்மா தான் போடுறவா. உளுந்தம்மா போட்டால் சத்தும் நல்லா தடிப்பாக இருக்குன்னு சொல்கிறவா. இப்போ உளுந்து நான் போடையில் எனக்கு சவ்வரிசி போடுறான் பிடிக்கும். சவ்வரிசி போட்டு இது தேவையான அளவு உப்பு, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போடுறாங்க. இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசவள்ளிக்கிழங்கு இதுக்குள்ளே போடுவோம். சட்டியில் தண்ணி எல்லாம் விட்டு வச்சுருக்கிறேன், இதுக்குள்ளே போடுவோம். நான் நேரத்துக்கே வெட்டி எல்லாம் கழுவி வச்சுட்டேன். நல்லா அவியும், மூடி விடுவோம், நல்லா அவியட்டு. சரி, ஓகே. இப்போ கிழங்கு அவிஞ்சிருக்கு. நல்லா தண்ணி ஒட்ட வற்றிட்டு இது நல்லா மசிக்கும். நல்லா மசிச்சு போட்டு இன்னும் வெண்ணெய் கிழங்கு அவ்வளோ இல்லை, நாவல் இல்லை. முதல்ல ஒரு கவலை நல்ல காட்டு நாவல் கிழங்கு, இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு. இதை நாங்கள் நல்லா மசிச்சாச்சு, எங்களுக்கு ஏற்ற மாதிரி மசிச்சாச்சு. அடுத்த நாங்கள் 2ஆம் பாலை விட்டு களி யாருக்கு பிள்ளைக்கு என்ன இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பிள்ளைக்கு எடுத்து வச்சுக்க சவ்வரிசியை போடுவோம். இந்த 2ஆம் பாலில் அவியட்டு. இது கொஞ்சம் லைட்டாக அவிஞ்சிட்டு வந்த பிறகு முதலாம் பாலை விட்டுறது. சரி, அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் முதலாம் பாலை விட்டு இன்னும் கொஞ்சம் அவிய விட சவ்வரிசியெல்லாம் சரி அவிஞ்ச பழத்துக்கு வந்துடும். அடுத்ததாக நாங்கள் சீனியை போடுவோம். இதை மட்டும் சொல்லுங்க. தேவையான அளவு சீனியை போட்டு இருக்கிறோம். இந்த பால் வறுத்துற தன்மையிலேயே அது அவிஞ்சிடும். அவியறக்கச்சேரி பார்த்தீங்கன்னா ராசவள்ளி களியெல்லாம் சரியாக வந்துட்டு சவ்வரிசியெல்லாம் அவிஞ்சிட்டு. ஆனால் வெள்ளையாக இருக்குது ராசவள்ளி கிழங்கு. நான் சில கிழங்கு வெள்ளையாக இருக்கும், சில நல்ல டார்க் நாவலாக இருக்கும், சில நேரங்களில் நாவலாக வரும். வெட்டி பார்த்தா எடுக்கணும் போல. ஏன் குட்டி சாப்பிடுவோங்க களி ஒவ்வொருத்தருங்க இப்போ விடுவோம். நேயாக்குட்டிக்கு விடுவோமே, நேயாக்குட்டி காணுமே ஒவ்வொருத்தர் விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன அச்சா பிள்ளைக்கு ஆருக்கு நேயாக்குட்டிக்கா? ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்ப்போமே. பிள்ளைக்கோ சுடும் ஊடும் சுட்டுட்டே சொல்ல கேட்குறேன். சுடுமண்டா அம்மா தீட்டு விடுங்க. அம்மா சுடும். ஊதியில் இருக்கணும், ஊதிதாங்க, ஊதுங்க, ஊது. சுட்டுதோ
நான் அம்மா தீத்தி விடுங்க. சூப்பர் சூப்பர். பிள்ளைக்கு சுடு. ஊது ஊது. நல்லா இருக்க. ஆற வச்சு சாப்பிடாம சுட்டுட்டு ஏன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. சீனி எல்லாம் நல்லா அளவாக இருக்குது. பால் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அது நல்ல விருப்பமான சாப்பாடு. அவள் தானாக தானே இப்போ சாப்பிட்றா. நாங்கள் தீத்தினாலாம் சாப்பிட்றா இல்லை. தானாக சாப்பிட வேண்டாம் விருப்பம். 6:08க்கும் 6 அப்புறம் தானாக சாப்பிட்றீங்க. அம்மா தீத்தி கொண்டு இருக்கேன். அம்மா அனுப்பிச்சுடு. சரி ஓகே, இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. ராசவள்ளிக்கலாங்க எப்படி செய்தான்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.